எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மை நினைக்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே வளர்ந்து நாம் களி கூற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்திலே அனலாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய ஆவியை நமக்காக கொடுத்திருக்கிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பிற்பாடு அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை இந்த அதிகாலையில் சிந்திக்கும் பொழுது ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தாமானால், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என கண்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய அபிஷேகத்தோடு கூட வாழ வேண்டும் என்றும் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் என்றும் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் ஆவியிலே அனல் கொண்டு அவருக்கு நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நாம் சிந்திப்போமானால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24, 25 வாசித்தோமானால், இப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அனுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை திட்டமாய் போதகம் பண்ணினான். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த அப்பல்லோ என்கிற மனுஷனை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவன் வேதத்திலே சாதுரியவனாய் இருந்தாலும் கூட ஆவிலே அனல் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தான். என கண்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுத்த இந்த மகிமையை நாம் அறிந்திருக்கிறோமா? அவருடைய அபிஷேகத்திலே நாம் வாழ்கிறோமா? வேதம் சொல்வது ஆவியிலே அனல் இருக்க வேண்டும். ஏனென்றால் சத்துருவானவன் எப்படி வருவான், என்ன செய்வான் என்று தெரியாது. நாங்கள் விழித்திருந்து தேவனுடைய அபிஷேகத்திலே கடந்து வந்து நாம் தேவனுடைய அக்னியிலே கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம் ஒவ்வொரு விசுவாசியும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியிலே அனல் கொண்ட வேண்டும். தேவனுடைய ஆவியானவருடைய மூலமாய் நம்முடைய ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறுத்தும்படியாக சத்துரு அநேக காரியங்களை கொண்டு வந்திருந்தாலும் நாம் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, ஆவிலே நிறைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, ஆவிலே நிறைத்திருந்து வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளை இவன் சத்தியத்தை அறிந்து சாதுர்வனாய் இருந்தாலும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தருக்கு சாட்சியா ஜீவித்தான், அனலுள்ளவனாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களில் சோர்வுகள் பலவீனங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியிலே பலப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாகத்தான் நாம் தேவனுடைய சபைக்குள்ளும் தேவனுடைய ஊழியத்திலும் தேவனுடைய வாழ்க்கையிலும் நாம் முன்னேறி போக முடியும். இன்றைக்கு அநேகர் ஆவியிலே பலவீனம் அடைந்து ஆத்மாவிலே சோர்ந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளை, இந்த செய்தியின் மூலமாக நீ பலன் பெற்றுக்கொள்ளும். உனக்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயனால் நானும் நீயும் சாத்தானின் சதித்திட்டங்களை முறியடித்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறவர். நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் பலன் உனக்குள் இருக்கிறபடினாலே நீ சகலத்தையும் செய்ய கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த ஆவியிலே நாங்கள் அனலாக இருக்க எங்களுக்கு உதவி என்று சொல்லி கேட்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அன்றொரு மீண்டும் உம்முடைய கரத்திலே வருகிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நாங்கள் ஊழியத்தை செய்ய சோர்ந்து போகாதபடி, பலவீனப்பட்டு போகாதபடிக்கு நீர் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. புதிய கிருபைகளை தாரும், மகிமைப்படுத்தும். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.